வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் +2 மாணவர்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் வரக்கூடிய கல்லூரிகளுக்கு டிஎன்ஏ மூலிமா அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய மிக முக்கியமான கவலை என்னென்னா, இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது டிக்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான். முதல்ல கட் ஆஃப் மார்க் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். என்ஜினியரிங்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி சப்ஜெக்ட்ஸ் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். இதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மார்க்கை கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 100 மார்க் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். கூடவே மேத்ஸ் மார்க் ஆட் பண்ணிங்கன்னா 200 மார்க்குக்கு உங்களுக்கு ஒரு டோட்டல் கிடைக்கும். இது 200க்கு 200ஆகவும் இருக்கலாம், அதோட கம்மியாகவும் இருக்கலாம். இந்த மார்க் தான் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க். ஸோ இந்த கட் ஆஃப் மார்க் வந்து கட் ஆஃப் மார்க்னால் என்ன எப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக வேறு வீடியோவில் பேசியிருக்கோம். நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த டீட்டெயில்ஸை ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்லியிருக்கேன். உங்களோட மார்க் வந்து இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை 2ஆல் டிவைட் பண்ணி கிடைக்கிறதும் மேத்ஸ் மார்க்கோ கூட்டி கிடைக்கிறதும் இந்த மார்க்கு வச்சுக்கிறீங்க. லாஸ்ட் இயர் இப்போ ஒரு காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பிசிக்கு கடைசி சீட் என்ன மார்க்குக்கு கிடைச்சதோ அதுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில் இசிஇயில் பிசிக்கு கட் ஆஃப் மார்க். இப்படி ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு காலேஜ்லேயும் கட் ஆஃப் மார்க் ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது லாஸ்ட் சீட் அந்த கேட்டகரி அடிப்படையில் கிடைக்கக்கூடியதான் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கட் ஆஃப் மார்க் வருஷம் மாறும். பல விதமான காரணங்களோட அடிப்படையில் இந்த கட் ஆஃப் மார்க் மாறும். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, என்னென்ன கோர்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எந்த மாதிரி காலேஜ் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸில் இருக்குது, கவர்மெண்ட்டா, எய்டடா, செல்ஃப் ஃபைனான்ஸ் போக ஆசைப்பட்றாங்களா, இசிஇயா, கம்ப்யூட்டரா, ஐடியா, என்ன மாதிரி கோர்ஸ் எடுக்க ஆசைப்பட்றாங்க, இந்த வருஷம் ட்ரெண்டிங்கில் வந்து என்ஜினியரிங் இருக்கா, அக்ரி இருக்கா, வெட்னரி இருக்கா, மெடிக்கல் இருக்கா, இந்த மாதிரி பலவிதமான ஃபேக்டர்ஸை பொறுத்து கட் ஆஃப் மார்க் மாறுபடும். ஸோ உறுதியாக சொல்ல முடியாட்டியும் கூட ஓரளவுக்கு நம்மளால் வந்து கட் ஆஃப் மார்க் என்ன மாதிரியான சேஞ்சஸை சந்திக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் குறையவும் செய்யும், ஏறவும் செய்யும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங் டாப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்ஸ், அதாவது சென்டம் பேஸ் பண்ணி நம்ம சொல்லக்கூடிய கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் கொஞ்சமாக லாஸ்ட் இயரை விட ஒரு 178 பேர் வந்து சென்டம் கூடுதலாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் சூப்பராகவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2409 பேர் வந்து லாஸ்ட் இயரை விட அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் மேத்ஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். 1168 பேர் வந்து லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் சென்டம் வந்து குறைவாக எடுத்திருக்காங்க. ஸோ மேத்ஸ் மார்க் வந்து 100க்கு 100 அப்படியே எடுத்துக்கிறாங்க. அதனால் மேத்ஸில் சென்டம் குறையும் போது உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் வந்து குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் மேத்ஸ் டஃப் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதனோட அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா மேத்ஸ் மார்க் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செண்டமே குறைஞ்சிருக்கு. செண்டம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்து வரக்கூடிய மதிப்பெண்களும் நிறையாவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும். சிம்பிளாக சொல்லணும்னா 80 to 90க்கு மேலே ரேஞ்சில் எடுத்துருக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. 90க்கு மேலே எடுத்துருக்கிறவங்களோட எண்ணிக்கை இன்னுமே கம்மி. ஸோ இந்த ரேஞ்சில் கட் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு வேரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் டாப் ரேஞ்சில் உங்களுக்கு கண்டிப்பாக கட் ஆஃப் மார்க் குறையும். எவ்வளவு குறையும், எந்த ரேஞ்சில் குறையுங்கிறதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக மறுபடியும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். அதே சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு பாஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா நிறையா இருக்காங்க. 35 மார்க் பாஸ் மார்க் ப்ளஸ் 10 மார்க் அந்த ரேஞ்சில் போட்டேன் 40 மார்க் மேலே எடுத்தவங்க நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு கீழ் லெவலில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க், இந்த 140க்கும் கீழே இருக்கக்கூடியவங்களோட கட் ஆஃப் மார்க்கில் மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்கும். ஸோ கட் ஆஃப் மார்க் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா கெமிஸ்ட்ரி மார்க் நல்ல மார்க்கு, ஃபிசிக்ஸுமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, மேத்ஸுமே அந்த ரேஞ்சில் நிறைய பேர் ஸ்கோர் பண்ணியிருக்கிறதுனால ஸோ லோ லெவல் கட் ஆஃப் மார்க் வந்து டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஹை லெவல் கட் ஆஃப் மார்க்கில் கண்டிப்பாக கொஞ்சம் குறைவு இருக்கும். எந்த லெவலில் குறையும், எந்த லெவலில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ஜினியரிங் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைஞ்சிருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.